ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இது இன்சார்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மோஷன் ட்ராக்கிங் எஃபெக்ட். அதாவது நீங்கள் ஒரு 4-5 பர்சன் இருக்காங்கன்னா அந்த 4-5 பர்சனில் ஒரு பர்சனோட ஃபேஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா அது மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அந்த வீடியோவில் அந்த பர்சன்ஸ் மூவ் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அந்த மூவ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம எப்படி ட்ராக் பண்ணி நம்ம அவரை மட்டும் ஹைட் பண்ணுறது, இல்லை நம்ம எப்படி ஸ்டிக்கர் வைக்கிறது, இல்லை நேம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் இன்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நியூவாக கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் எந்த வீடியோவில் மோஷன் ட்ராக்கிங் எஃபெக்டை கொடுக்கணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் போய் அது என்ன சைஸுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து அந்த மெனுவில் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு அந்த பர்சனோட ஃபேஸை நம்ம எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக ஸ்டிக்கரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அந்த ஸ்டிக்கருக்குள்ளே டீட்டெயிலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் கிளாஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், கிளாஸை கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வீடியோக்குள்ளே டிஸ்பிளே ஆகுது. அதில் எந்த ஃபேஸ் உங்களுக்கு ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேஸ் பக்கத்தில் கொண்டு போய்க்குங்க. ஸோ இது சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது எல்லாமே பார்த்துக்குங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் நல்லா மூவ் பண்ணி பார்த்துக்குங்க. எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ வீடியோ எண்டோ ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. இப்போது மேலே இருக்கிற மெனுவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதாவது நீங்கள் எப்படி பண்ணியிருக்கணும்னு கேட்டால் வீடியோவை செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபியூச்சர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக்கிங்கிறது வருது பார்த்தீங்களா, ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராக்கிங்கில் கீழே பாருங்கள் 2 இருக்குது. எந்த ஆப்ஜெக்ட்னு ஒன்று வரும், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த ஃபேஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ராக்கிங்னு கொடுங்க. உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் ஒன்று போயிட்டு வரும். வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ ட்ராக் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ட்ராக் பண்ணது கரெக்டாக ட்ராக் ஆகுதுன்னு ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம எந்த பர்சனை ஹைட் பண்ணியிருக்கோமோ அந்த பர்சனுக்கு கரெக்டாக ஒரு எங்கே மூவ் ஆனாலும் சரி கரெக்டாக ஹைட் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போகுது. ஸோ இது ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர். சரி, இதில் நம்ம ஒரு ஸ்டிக்கரோ ஒரு நேமோ வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சேம் அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கருக்குள்ளே எந்த ஸ்டிக்கரை உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் ஒரு ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை என்லார்ஜ் பண்ணுறது, சின்னது பண்ணுறது, பெருசு பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் வீடியோவோட எண்டு வரைக்கும் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது அப்படியே மெனுவை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ட்ராக்கிங் இருக்கும். ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் கொஞ்சம் மாற்றி நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபேஸஸ் சொன்னோம். நெக்ஸ்ட்டு இது ஆப்ஜெக்ட்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். செகண்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ செகண்டாக இருக்கிறத சூஸ் பண்ணும் பொழுது க்ரீன் கலரில் இன்னொரு ஆப்ஷன் எதை ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்குது. அது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கூடாது. அப்படியே மூவ் பண்ணி அதே பர்சனோட பாடியில் வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்டார்ட் ட்ராக்கிங் கொடுங்க. உடனே இப்போ ஒரு சின்ன ப்ராசஸ் போகும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பர்சன் எங்கே மூவ் ஆனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஸ்டிக்கர் மூவ் ஆகுது. சரி, ஓகே. அடுத்தது நம்ம ஒரு டைப் பண்ணி டெக்ஸ்ட்டை வச்சா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன நேம் நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. நீங்கள் கலர்ஸு இதெல்லாம் நீங்கள் மாற்றுறதெல்லாம் மாற்றிங்க. மாற்றிட்டு
டிக் மார்க்கை நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ஓகே, இது எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உள்ள மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்தது அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணுங்கள். ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த செகண்டாக இருக்கிற ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது ஃபேஸ் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பர்சன் அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கேன்னு கேட்குது. ஸோ அந்த பர்சனை நேராக அந்த பர்சன் மேலே நீங்கள் வைங்க. அவ்வளோதான். இப்போ வச்சுட்டு ஸ்டாக் ட்ராக்கிங் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் போகும். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டிக் மார்க்கை கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணுங்கள். அந்த பர்சன் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுறாரோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற நேமும் அந்த பர்சன் இருக்கிற இடத்துலலாம் போய் சேரும். ஸோ இது ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர். நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபியூச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க.